ஓம் சாந்தி. ஏப்ரல் 10. வெறுப்பு அல்லது விலகல். இன்றைய வீணான எண்ணம். பிடிக்காத ஒரு விஷயத்திலிருந்து விலகி செல்ல துடிப்பது, மனம் எதிர்ப்பது, நிராகரிப்பது, தப்பிக்க நினைப்பது. இதற்கான பாபாவின் மகா மந்திரம்: இனிமையான குழந்தையே, நீங்கள் அநாதி காலமாக எனது இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆத்மா கூறுகின்றார், பாபா, என் மனம் ஒரு விஷயத்திலிருந்து விலகி செல்கிறது. ஒரு நபர், ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு அசௌகரியம், அது போய்விட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது அங்கிருக்கும் போது என்னால் அமைதியாக இருக்க முடிவதில்லை. அது இல்லாத போதுதான் என் மகிழ்ச்சி தங்கி இருக்கிறது. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தையே, சகிப்புத்தன்மை உள்ளவர்களால் மட்டுமே நாடகத்தின் கேடயத்தை பிடித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் நாடகத்தின் கேடயத்தை பயன்படுத்துவது கடினம். சகிப்புத்தன்மை உள்ளவர்களால் மட்டுமே பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதியில் இருக்க முடியும். ஒரு விஷயத்தை சகித்து கொள்வது என்பது அதன் ஆழத்துக்கு செல்வதாகும். கடலின் ஆழத்துக்கு செல்லும் போது எப்படி ரத்தினங்கள் கிடைக்குமோ அதே போல சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் ஆழத்துக்கு சென்று பல சக்திகளை அடைகின்றார்கள். சகிப்புத்தன்மை கொண்டவர்களின் முகம் எப்போதும் திருப்தியை வெளிப்படுத்தும். அவர்களின் கண்களோ அல்லது முக பாவங்களோ ஒருபோதும் அதிருப்தியை காட்டாது. ஆத்மா கூறுகின்றார், புரிகின்றது பாபா. வெறுப்பு என்பது அன்பின் குறைபாடு. நான் உங்கள் அன்பால் நிறைந்திருக்கும் போது என்னால் எதையும் சகிக்க முடிகிறது. நான் எதை எதிர்க்கிறேனோ அதற்குள்ளே ஒரு பொக்கிஷம் ஒளிந்திருக்கின்றது. கிரகிக்க வேண்டிய சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி. சகித்து கொள்ளும் சக்தி. நான் ஒரு ஆத்மா. நான் தேகத்திலிருந்து விடுபடுகின்றேன். தேக உணர்வற்ற நிலை, அமைதி எனது இயல்பான குணம், அன்பு. நான் பாபாவின் பக்கம் திரும்புகின்றேன். அவரது அன்பு என்னை நிரப்பட்டும். அமைதியாக, மென்மையாக, ஆழமாக மூழ்க இதுவே எனக்கு தேவை. இறைவனால் நான் நேசிக்கப்படுகின்றேன். என்னிடம் அன்பு செலுத்தும் பெரும் ஆற்றல் உள்ளது. இந்த நினைவுகள் எப்போதும் என்னுள்ளே இருந்திருக்கின்றன.
இப்போது நான் அவற்றுக்கு திரும்புகின்றேன். பாபாவும் நானும் மட்டுமே. அன்பில் நிசப்தம் மட்டுமே உள்ளது. அங்கே ஞான ரத்தினங்கள் மட்டுமே உள்ளன. நல்லாசிகள், தூய உணர்வுகள். எல்லா மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஆசீர்வாதங்களோடு நான் திரும்புகின்றேன். ஓம் சாந்தி.